ஒன் டு ஒன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்காங்க அப்படின்னா டாக்டர் தீபா அருளாளன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. கன்னிராசிக்காரர்கள் இந்த சனி வக்கர பயிற்சி காலத்துல எப்படி இருக்க போறாங்க மேம்? ஏன்னா இந்த சனி வக்கர பயிற்சி மொத்தமா 138 நாட்கள் இருக்க போறாருன்னு சொல்லிட்டோம். இந்த முதல் 100 நாட்கள் குருவோட உச்ச பார்வை இருக்க போகுது. சோ இந்த முதல் 100 நாட்கள் எப்படி இருக்க போறாங்க கன்னிராசிக்காரர்கள்? கன்னி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கண்டக சனியில இருக்காங்க. கண்டக சனியா சனி பகவான் வந்ததுல இருந்தே கன்னிராசி அன்பர்கள் அனுபவிச்சது அப்படின்றது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம். ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்றத சந்திச்சாங்க பெரும்பாலான கன்னி எல்லாமே அப்படின்னு சொல்ல முடியாது. நான் சும்மா பக்கத்துல டீ கடைக்கு டீ குடிக்க போனேன்ப்பா. டீ குடிக்க போனேன். நாய் 2 நாய் சண்டை போட்டுச்சு அப்படின்னு பின்னாடி போனேன். கீழே உழுந்து எழுந்து காலில் அடிபட்டது. எலும்பு ஃப்ராக்சர் ஆகி ஒரு வாரம் அது ஏர்லைன் ஃப்ராக்சர் தான். பட் இருந்தாலும் ஒரு வாரம் தாங்கி 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 நடந்திருந்த பெரிய வலியும் வேதனையும் அனுபவிச்சேன். இந்த மாதிரி ஒரு விஷயத்த சந்திச்சாங்க. ரெண்டாவது பாத்தீங்க இந்த மாதிரி எத்தனையோ இன்ஸ்டன்சஸ். நான் சும்மா ஒரு இன்ஸ்டன்ஸ் சொல்றேன். ஜாதகம் பார்க்க வரவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை சொல்றேன். ரெண்டாவது பாத்தீங்கன்னா பொதுவாவே நான் 4 வார்த்தை பேசினா எங்க கணவர் பாத்தீங்கன்னா ஒரு 8 வார்த்தை பேசுவார். சரி போனா போகுது அப்படின்னு கம்னு விட்டுருவேன், அட்ஜஸ்ட் பண்ணி போவேன். இப்ப நான் 4 வார்த்தை பேசினா அந்த மனுஷன் 400 வார்த்தை பேசுறேன். என்னால முடியல. குழந்தைங்களுக்காக நானும் எவ்வளவு நாள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஓரளவுக்கு தானே முடியும். என்னால முடியல. எனக்கு நான் இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. இருந்தாலும் சமுதாயத்துக்காக, மரியாதைக்காக, கௌரவத்துக்காக, குழந்தைங்களுக்காக நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இது எப்பதான் மாறும்னு தெரியல. இப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க கன்னிராசி பெண்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல பாருங்கம்மா ஹெல்த் இஷ்யூஸ். ஆல்ரெடி எனக்கு டயபெட்டிக் இருக்குங்க, பிபி இருக்குங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் நல்ல கண்ட்ரோல்ல இருந்துச்சு மருந்து மாத்திரை சாப்பிட்டு. இப்ப என்ன மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் என்னோட ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமா இருந்தால கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது. பிளக்சுவேஷன் ஆன் அண்ட் ஆஃப் இருக்கு. இப்படி இந்த 3 விதத்திலயும் சனி பகவான் கன்னிராசி அன்பர்களை வச்சு செஞ்சாரு அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு பெரிய பிளஸ் என்ன, சனி வக்ரகதி அடைஞ்சு அதுக்கும் மேல குருனோட உச்ச பார்வை சனி மேல இருக்கிறதுனால எல்லளவும் இவங்களுக்கு எடுக்க போறது இல்ல. அது ஒரு பெரிய பிளஸ். அதுக்கும் மேல இந்த காலகட்டத்துல வேற ஏதாவது நல்லது இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா நல்லது கிடைக்கும். காரணம் என்ன அப்படின்னா சனி கன்னிக்கு பாத்தீங்கன்னா 5 மற்றும் 6க்கு அதிபதி. பூர்வ புண்ணியாதிபதியும் அவர் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதியும் அவர் தான். அப்ப பொதுவாவே கன்னி கடன் வாங்கினாங்கன்னா திருப்பி 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 ஹனுமன் வால் மாதிரி அந்த கடன் நீண்டுட்டே போகும். கடன் இல்லாத வாழணும் அப்படின்னு கன்னி ரொம்ப நாளா ஆசைப்படுவாங்க. சில கன்னி அதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, கடனே வாங்க மாட்டாங்க, இருக்கிறத வச்சு வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு. பெரும்பாலான கன்னி ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக இப்ப கடன் வாங்காம யாரால வாழ முடியாது. இருக்கிற விலைவாசி எல்லாம் ஆமா லோன் இல்லாம யாராலையும் வாழ முடியாது. இஎம்ஐ கட்டாத நம்மளுக்கு வாழ்க்கையே இல்ல. சாப்பிடாம கூட இருந்ததெல்லாம் இஎம்ஐ கட்டாம முடியாது. ஏன்னா எதுனாலும் நம்ம காரு வீடு எல்லாமே ஒரு லோன் தானே. அதாவது லோன் கொடுக்குற வேற இந்த காருக்கு நாங்க 100% லோன் கொடுக்குறோம் வேற சொல்றோம். சும்மா போய் ஒரு காரை போய் பாக்குறோம் அப்படின்னா அவனே ஆசை காமிச்சு நம்மள வாங்க வச்சிடுறான். இப்படி நிறைய விஷயங்கள். அப்ப கன்னி கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. நோய் இல்லாத வாழ்க்கை வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. இந்த மாதிரி எல்லாம் பல ஆசைகள் இருக்கு அப்படின்னா அதுல சில ஆசைகள் இந்த காலகட்டத்துல நிறைவேறிடும். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, இது வரைக்கும் குழந்தை பிராப்தமே இல்லைங்க. குழந்தைக்காக நாங்க ரொம்ப நாளா வைத்தியம் பண்ணிட்டு இருக்கோம். 3 முறை ஐவிஎஃப் பண்ணிட்டோம், 5 முறை பாத்தீங்கன்னா இக்ஸி பண்ணிட்டோம், 10 முறை ஐயூஐ பண்ணிட்டோம். குழந்தைன்ற எண்ணத்தையும் விட்டுட்டோம். வேண்டாம், நேச்சுரல் கன்செப்ஷனே இப்ப பாசிபிள் நிறைய பேருக்கு. ஆல்ரெடி பாருங்க கல்யாணம்லாம் ஆயிடுச்சு, குழந்தைலாம் இருந்துச்சு. குழந்தையினால கடுமையான ஒரு கஷ்டத்துல நாங்க இருக்கோம். நல்ல குடும்பம் போறாங்க. இப்பெல்லாம் நல்ல குடும்பத்து பிள்ளைங்க தான் தப்பான விதத்துல போறாங்க. தப்பான வீட்டு பிள்ளைங்கலாம் பாருங்க எல்லாம் சுத்திட்டு அம்மா சொல்ற பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்குது. இதெல்லாம் நாங்க காலேஜ் படிக்கும் போதே நாங்க பார்த்திருக்கோம். நல்லா பயங்கரமா சுத்தம். அந்த இந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கும், அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்குன்னு பார்த்தா கடைசியில அவங்க அம்மா என்ன பையனை சொல்றாங்களோ அந்த பையனை கல்யாணம் பண்ணி ஜம்முன்னு நம்மளுக்கே இன்விடேஷன் அனுப்பும். இது என்னடா இந்த பிள்ளை காலேஜ் படிக்கும்போது இவ்வளவு சுத்துச்சு, இப்படி கல்யாணம் பண்ணிட்டு பயங்கரமா அவங்க ஆளுங்களே அதாவதுமா வேற ஜாதி இனம் மத மொழி அதெல்லாம் இப்ப கிடையாது. பட் இருந்தாலும் எல்லா பர்சன்ஸோடையும் சுத்தி கடைசியில அவங்க ஆளுங்களே பார்த்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. இது என்னடா இது இப்படி சுத்திச்சு, இது இப்படி இவ்வளவு அங்க கல்யாணத்துல நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் எதேச்சும் நம்ம மீட் பண்றோம்னு வச்சுக்கோங்க, அந்த பிள்ளையா இந்த பிள்ளை அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு டவுட் வந்துடும். அந்த அளவுக்கு ரொம்ப ஜென்யூனா மாதிரி இருப்பாங்க. அது உண்மையா நடிப்பான்னு இப்ப வரைக்கும் நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல தப்பான குடும்பத்துல இருக்க பிள்ளைங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு கடைசியில அப்பா அம்மா பேரை காப்பாத்திடுதுங்க. நல்ல குடும்பத்துல இருக்க பிள்ளைங்க தான் என்ன பண்ணுதுங்கன்னா லவ் பண்றேன்ற பேரு, ஓடி போயிடுறேன்ற பேரு, தேவையில்லாத சவகாசம் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஆமா கொடுக்குதுங்க. அப்ப இப்போ பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மாக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ நம்ம குழந்தைனால ரொம்ப கஷ்டப்படுறோம், இது எப்படாப்பா மாறும், இது எப்படாப்பா திருந்து படிச்சுட்டா போதுமே, இப்படி பசங்க சார்ந்து நிறைய கவலைகள் இருக்குமா, அதுல சில பிரச்சனைகள் ஓயும்.
பூர்வீகத்துல வந்து பாத்தீங்கன்னா சொத்து பத்து வீடு வாசல் நிறைய இருக்கு, எனக்கு எதுவும் வரல, தேடி வரும். எனக்கு ஏகப்பட்ட உறவு இருக்குங்க, ஒரு உறவு கூட எங்க கூட வந்து பழகுறதே இல்ல. உண்மையான உறவு இல்ல. இல்ல உண்மையானது ரெண்டாவது, உறவுன்னு கூட பேருக்கு வர ஆ. மாட்டேங்குது. அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து வருத்தப்பட்ட கண்ணி இப்ப சில உறவுகள் அவங்கள தேடி வரும், ம். இழந்த உறவுகள் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இதெல்லாம் வந்து பாருங்க எல்லாமே நடந்துருமா? ம். ஒரு சிலது சனி பகவான் கொடுப்பாரு. அதுவும் நம்ம மக்களுக்கு ஆமா. சொல்லிக்கலாம். எல்லாமே ஒண்ணும் குடுத்துற மாட்டாரு. ஆமா, ஆமா. கொஞ்சம் குடுப்பாரு. குடுப்பார். ஆக ஏதோ ஒரு நல்லது ம். அப்படின்றது சாலிடா நடக்குமா? இது வக்ரகதி அடைஞ்ச சனி குருனோட உச்ச பார்வையில கொடுக்கக்கூடிய பலன்கள். கண்டிப்பா மேம். ம். மீதம் இருக்கக்கூடிய அந்த 40 நாட்கள் ம். குருவோட உச்ச பார்வை இல்லாம வெறும் சனி வக்ர பயிற்சி மட்டும் நடக்கக்கூடிய அந்த 40 நாள்ல கன்னி ராசிக்காரர்கள் எப்படி இருக்க போறாங்க? இவங்கள உறவுன்னு தேடி வருது பாத்தீங்களாம்மா? ஆமா. அந்த உறவுன்னு தேடி வர்றது திருப்பி விலக ஆரம்பிக்கும். மீண்டும், மீண்டும். மீண்டும் லைட்டா விலக ஆரம்பிக்கும். குழந்தைங்களோட ஆட்டம் திருப்பி லைட்டா அமைதியான மாரி இருந்துச்சுப்பா ஆ. என் புள்ள. திருந்திடுச்சின்னு நெனச்சேன். நெனச்சேன். திருப்பி ஆட்டம் போடுதேப்பா அப்படின்ற மாரி இருக்கும். அப்ப ரொம்ப பெருசா யோசிக்க வேண்டாம்மா. என்ன அப்படின்னா, உண்மையான உறவுகள் எப்பயுமே நம்ம கூட இருப்பாங்க. ஆமா. அப்படி வேணும்னா வந்து சேர்ந்துக்கிறாங்க. அவங்களுக்கு வேணும்னா வந்து சேர்ந்துக்கிறாங்க. வேணாம்னா விலகி விட்டுட்டு போறாங்கன்னா, போயிடுறாங்கன்னா அந்த உறவு இருக்கிறத விட இல்லாம இருக்கிறதே நல்லது மேல். அப்படின்னு ஆமா. சொல்லலாம். நம்ம என்ன தோணும் இந்த காலகட்டத்துலன்னா, உறவுகள் எல்லாம் டெஸ்ட் மோட்ல போற மாரி தோணும். கண்டிப்பா. பெருசா யோசிக்க வேணாம். நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம சிவனே நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருந்தா நல்லது மட்டுமே கவலையே படணும்ன்ற அவசியம். கண்டிப்பா மேம். நீங்க சொன்ன மாதிரி நம்ம கூட இருக்கணும்னு நினைக்கிற உறவு எப்பவா இருந்தாலும் இருக்கதான் செய்யும். உண்மை. வேணான்ற உறவு தான் வந்துட்டு ஆட்டம் காமிச்சிட்டு போகும். சோ அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. கன்னிராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்துல எந்த பரிகாரம் செய்யலாம்? எந்த கோவிலுக்கு போயிட்டு கடவுளை வழிபடலாம்? பொதுவா வந்து பாத்தீங்கன்னா, கன்னி நீங்க சனி பகவான் கண்டக சனியாதாம்மா இருக்காரு. ஏறக்குறைய 2027 மத்திம பகுதி வரைக்கும். அதாவது மிடில் ஆஃப் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, குருனோட உச்ச பார்வை இருக்கும். அடுத்த குரு பயிற்சியான பின்னாடி குருனோட உச்ச பார்வை சனி மேல இருக்காது. அப்ப நீங்க சனிக்கு அப்படின்ற வழிபாடு எப்பயுமே செஞ்சிடுறது நல்லது. அப்ப நீங்க யார வழிபாடு பண்ணலாம்? நரசிம்ம மூர்த்திய வழிபாடு பண்ணலாமா? நாளை என்ற சொல்லை அறியாத நரசிம்மர். அவரை வழிபாடு பண்ணுங்க. வீட்டு பக்கத்துல நரசிம்மர் கோயில் இருக்கு அப்படின்னம்மா என்னைக்குனாலும் போங்க. இன்னைக்கு தான் போணும், இப்படிதான் போணும், கடவுளை இந்த நாள் தான் போய் வழிபாடு பண்ணணும் அப்படிலாம் கிடையாதும்மா. அது அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா, சில திணிக்கப்பட்ட விதிகளும் இருக்கு, சில சூக்ஷ்ம விதிகளும் இருக்கு. நம்மளுக்கு நேரம் இல்ல. இப்ப நம்மலாம் கடவுள வழிபாடு பண்ணாலே போதும் அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் இருக்கு. அப்ப நீங்க உள்ளன்போட ஆத்மார்த்தமா நரசிம்மரை என்னைக்கு போய் பாக்குறீங்களோ, உங்களால முடிச்ச தினத்துல போயிட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி நரசிம்மரை ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணிட்டு வாங்கம்மா. நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள்.